ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானசரத்த நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். 10 நாட்களுக்கான தினப்பலனை தனுசு லக்னத்திற்கு பார்க்க இருக்கிறோம். முதல் நாள், அதாவது பிப்ரவரி 21 முதல் மார்ச் 2 வரை. முதல் நாள் பிப்ரவரி 21 சனிக்கிழமை, ரேவதி நட்சத்திரம். நமக்கு 4ஆம் இடமான மீனராசியில சந்திரன் புதனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். புதன் 3ஆம் இடத்துல கும்பராசியில குருவனுடைய நட்சத்திரத்திலையும் கேதுனுடைய உப நட்சத்திரத்திலையும் பயணிக்கிறது. கம்யூனிகேஷன் லைனில் இருக்கிறவங்க மற்றும் கமிஷன் வகை, பத்திரப்பதிவுத்துறை, டிரான்ஸ்போர்ட்டேஜ், இந்த லைனில் லாஜிஸ்டிக்ஸ், இதில் எல்லாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சிறப்பை கொடுக்கும். ப்ளம்பிங் ஒர்க்கு, ஒயரிங் ஒர்க்கு, கான்ட்ராக்ட் ஒர்க்கு, இது எல்லாத்துக்குமே சிறப்பை கொடுக்கும். அனைத்து விதமான கலைத்துறைகளையும், நம்ம கலைத்துறை ஈடுபாடுகளையும் நமக்கு வளர்ச்சிப்படுத்தும். உறவுகளுக்கு சாதகமான நாள், சுபகாரியத்துக்கு சாதகமான நாள். பிப்ரவரி 22 ஞாயிற்றுக்கிழமை, அஸ்வினி நட்சத்திரம். 5ஆம் இடமான மேஷராசியில் சந்திரன் கேதுனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். 9ஆம் வீட்டில் இருக்கிற கேது சுக்கிரனுடைய நட்சத்திரம், சுக்கிரனுடைய உப நட்சத்திரம், சனியினுடைய அந்தரத்தில் இருக்கார். அர்த்தாஷ்டம சனி இல்லையா, அதனால் நமக்கு ஒரு மாதிரி வேலை பழு அதிகமாக இருக்கும், டயர்டு இருக்கும். அல்லது வீட்டில் உறவுகள் வகையில் ஏதாவது ஒரு வகையில் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு இருக்கிறது. மனதுக்கு அமைதியை, திருப்தியை கொடுக்காம ஒரு அதிருப்தியை கொடுக்கறது. பிப்ரவரி 23 திங்கட்கிழமை, பரணி நட்சத்திரம். மாலை 4:33 வரைக்கும் இருக்கும். சுக்கிரனுடைய நட்சத்திரம். 3ஆம் இடத்துல சுக்கிரன் குருவனுடைய நட்சத்திரம், குருவனுடைய உப நட்சத்திரம் மற்றும் ராகுனுடைய அந்தரத்தில் இருக்காரு. புதனோட சேர்ந்து இருக்காரு. ரொம்ப சிறப்பு. சுபகாரியங்கள், திருமண காரியங்கள், தெய்வ வழிபாடுகள், படிப்பு சம்மந்தப்பட்டது, திருமணம் காரியங்கள் அனைத்துக்குமே சிறப்பாக இருக்கும். கம்யூனிகேஷன் லைன், ஸ்மார்ட் ஒர்க்கு, ஐடி லைன் எல்லாமே நல்லா இருக்கும். பிப்ரவரி 24 செவ்வாய்க்கிழமை, மதியம் 3:06 வரைக்கும் கிருத்திகை நட்சத்திரம். சூரியனுடைய நட்சத்திரம். சூரியன் ராகுவை போல பலன் தருகிறார். ராகுவோடையே சேர்ந்து இருக்கார் 3ஆம் இடத்துல. அதனால் இன்னைக்கும் இடமாற்றம், வேலை மாற்றம் சம்பந்தப்பட்ட தஸ்தாவேஜுகள்னு சொல்லக்கூடிய ஆவணங்கள் சம்பந்தப்பட்டது, இடம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பிரயாணம் செய்கிறது, இது மாதிரியான நிகழ்வுகளுக்கு சாதகம். உறவுகளுக்கு சாதகம். பிப்ரவரி 25 புதன்கிழமை, ரோகிணி நட்சத்திரம். மதியம் 1:38 வரைக்கும். 6ஆம் வீட்டில் சந்திரன், 8ஆம் அதிபதி. வேலைக்கு சிறப்பு, பணவரவுக்கு சிறப்பு, தொழிலுக்கு சிறப்பு. ஹோட்டல் மற்றும் துணி உற்பத்தி மற்றும் மருத்துவ சம்பந்தப்பட்ட தொழில்கள் அனைத்துக்குமே சிறப்பாக இருக்கும். விவசாயம் சாதகமாக இருக்கும். நீர் மேலாண்மை, நீர் வளத்துறை, இது சார்ந்த நன்மைகள் ஏற்படும். தாய்ப்பாசம் காணப்படும். உடல் உபாதைகளில் மட்டும் கவனம் செலுத்தணும். வைரல் இன்ஃபெக்ஷன், கோல்டு அட்டாக் பண்ணுறதுல கவனம் செலுத்தணும். பிப்ரவரி 26 வியாழக்கிழமை, மிருகஸ்ரீஷ நட்சத்திரம். மதியம் 12:11 வரைக்கும். செவ்வாயினுடைய நட்சத்திரம். 2 பாதம் ரிஷபத்திலையும் 2 பாதம் மிதுனத்திலையும் இருக்குது. செவ்வாய் 3ஆம் இடத்துல தன்னுடைய சொந்த நட்சத்திரமான அவிட்டத்தில் இருக்காரு. செவ்வாயினுடைய உப நட்சத்திரம் கேதுவாக இருக்கக்கூடிய அமைப்பில் கலைத்துறை மற்றும் விளையாட்டுத்துறை இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது. படிப்புக்கு சாதகமாக இருக்குது. மேல் படிப்பு, பிஹெச்டி போன்ற படிப்புகள் சாதகமாக அமையும். ரியல் எஸ்டேட்டில் கமிஷன் வகையில் இருக்கவங்களுக்கு இன்னைக்கு கிளைண்ட்ஸ் கிடைப்பாங்க. அனைத்து விதமான தகவல் தொடர்பு சாதனங்கள் பயன்படுத்துபவர்கள் இதுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கு. தெய்வ அனுகூலம் மற்றும் சுபகாரியங்கள், திருமணம் போன்ற காரியங்களுக்கும் சாதகமாக இருக்கு. பிப்ரவரி 27 வெள்ளிக்கிழமை, திருவாதிரை நட்சத்திரம். காலையில் 10:48 முடிவடைகிறது. ராகுனுடைய சதய நட்சத்திரத்தில் இருக்கார், 3ஆம் இடத்துல. கேதுனுடைய உப நட்சத்திரத்தில் இருக்காரு. சூரியனும் அந்த ராகுவோட சேர்க்கை பெற்றிருக்கார். அதனால் சில பேருக்கு குலதெய்வ வழிபாடு, பூர்வீகம் சம்பந்தப்பட்ட காரியங்கள், பூர்வீக சம்பந்தப்பட்ட ஒப்பந்தங்கள் மற்றும் ஆவணங்கள், அதற்கு சம்பந்தப்பட்ட பிரயாணங்கள் இதெல்லாம் நடக்கும். இப்போ வெளிநாடு சம்பந்தப்பட்ட படிப்பு, டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்டதுக்கும் சாதகமாக இருக்கு.
பிப்ரவரி 28 சனிக்கிழமை காலை 9:34 வரை புனர்பூசம் நட்சத்திரம். குரு 7ஆம் வீட்டில் இருக்காரு. குருவனுடைய நட்சத்திரம், குருவனுடைய உபநட்சத்திரம் சுக்கிரனுடைய அந்தரத்தில் இருக்காரு. திருமண காரியங்கள், திருமணம் உறுதி செய்து கொள்வது மற்றும் குழந்தை வழி ஆதாயங்கள், புது முயற்சிகள் வெற்றி பெறுதல் அனைத்துக்குமே சிறப்பாக இருக்கிறது. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவை சுப பார்வையாக பார்க்கிறார். அதனால் ஏதாவது ஒரு மாற்றத்துக்கும் இன்னைக்கு முயற்சி செய்வது நல்லது. வீடு மாற்றம், இடமாற்றம், வேலை மாற்றம் இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது. ஆவணங்கள் சம்மந்தப்பட்டது, டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டதுக்கு சாதகமாக இருக்குது. மார்ச் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 8:33க்கு ஆயில்ய நட்சத்திரம். இப்போ 8ஆம் வீட்டில் சந்திரன் போகிறது கஷ்டம். வலிவேதனை மற்றும் ஞாபக மறதி, உடல் ஆரோக்கிய பாதிக்கப்படுதல்லாம் இருந்தாலும் கூட ஆயில்யம் என்பது புதனுடைய நட்சத்திரம். புதன் குருவுடைய நட்சத்திரத்திலையும் சுக்கரனுடைய உபநட்சத்திரத்திலும் இருக்கார். 3ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் தைரிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால எந்த ஒரு கெடுபலனும் இருக்காது. தைரியமும் தன்னம்பிக்கையும் புதிய தகவல் தொடர்புகளும் ஆவணங்கள் சம்பந்தப்பட்ட, கான்ட்ராக்ட் சம்பந்தப்பட்ட, ஒப்பந்தங்கள் சம்பந்தப்பட்ட, அரசியல் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான ஸ்மார்ட் ஒர்க்கு, மேல் படிப்பு எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்குது. தெய்வ அனுகூலம் சிறப்பாக இருக்குது. மார்ச் 2ஆம் தேதி திங்கட்கிழமை மக நட்சத்திரம் காலையில் 7:51க்கு தொடங்குகிறது. 8ஆம் வீட்டில் இருக்கிற சந்திரன் பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் கேதுனுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு. அதே 9ஆம் வீட்டில் சிம்மராசியில் கேதுவும் இருக்கார். கேது சுக்கரனுடைய நட்சத்திரம், சுக்கரனுடைய உபநட்சத்திரம், சனியினுடைய அந்தரத்தில் இருக்கிறதுனால இன்றைக்கு நாம் ஃப்ரீயாக இருக்கலாம், அல்லது உறவுகள் சார்ந்த விஷயத்தில் நம்பிக்கையாக ஏதாவது செய்யலான்னு நினைப்போம். ஆனால் பிரயோஜனம் இருக்காது. பூர்வீக விஷயங்களை தலையிடக்கூடாது. மேல் படிப்பு சம்மந்தப்பட்டதில் சின்ன தடங்கல்கள் ஏற்படும். தந்தை வர்க்கம் சார்ந்த உபாதைகள் ஏற்படும். அவருக்கு உடல்நலம் உபாதைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிர்தாஷ்டம சனியினுடைய தாக்கம் இன்னைக்கு இருக்குங்கிறதுனால உறவுகள் வகையிலையும் அதிருப்திகளையும், வேலை வகையிலே அதிகமான அலைச்சலையும் தரக்கூடிய நாளாக நம்ம இதை எடுத்துக்கணும். கேது, அதாவது கேதுவனுடைய அமைப்பு சனியை போல செயல்படுகிறது. கேது 9ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது தான். ஆனால் அது சனியினுடைய தொடர்புனால தன்னுடைய வேலையை செய்யாமல் சனியினுடைய வேலையை செய்கிறது. அப்போ இப்போ தான் அர்த்தாஷ்டம சனியினுடைய பாதிப்பை அதிகமாக இது பண்ணும். சனியினுடைய தசாபுத்தியில் கூட நமக்கு நன்மை தான் நடக்கும். ஏன்னா அவர் சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார். பட் கேது திசாபுத்தி நடக்கிறவங்களுக்கு இது மாதிரி கொஞ்சம் அலைச்சல் இருக்குன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.